அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்குது, கேர்ள் பேபி இருக்குன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் வந்து எடுப்பீங்க. மதுரவின் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாரியாவோட பர்த்டே வந்து இந்த வாரம் வந்துட்டு போகுது. ஸோ அவளோட பர்த்டேக்கான ஷாப்பிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ பர்த்டேக்கான ஷாப்பிங் விளாக் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். நீ சொல்லிடு, நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லிடு. வெல்கம் டு மதுரவின் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாரியாவோட பர்த்டே வந்து இந்த வாரம் வந்துட்டு போகுது. ஸோ அவளோட பர்த்டேக்கான ஷாப்பிங் தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ பர்த்டேக்கான ஷாப்பிங் விளாக் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். நீ சொல்லிடு, நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லிடு. தாரியா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் 29th செப்டம்பர் இந்த சண்டே வந்து அவளோட செகண்ட் பர்த்டே. ஸோ அதுக்கான ஒரு பர்த்டே ஷாப்பிங் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா நான் சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ரெஸ் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ மற்றது கேக்கு இல்லை டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிற ப்ராசஸ் தான் வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக் டேஸில் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் சண்டே அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு தான் வந்து போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிட் வேலி தான் வந்திருக்கோம். ஸோ மிட் வேலி மெகா மால்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ஏஆன் தான் வந்து போனோம். ஸோ ஏஆனில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்குன்னு நிறையா வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏஆன் போய் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ அவளுக்கு வந்து கேஷுவல் வியர்ஸ் வந்து நிறையா வந்து ஏஆனில் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி வந்து குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவள் போடுற மேக்ஸிமம் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஆனில் எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்காட்டி நாங்கள் அங்கே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். சரின்னு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து போய் பார்த்தோம். பார்த்தா நார்மல், அதாவது நாங்கள் கேஷுவலாக எப்பவும் போடுற மாதிரி டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சோ இல்லையா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வந்து பெருசாக வந்து இல்லை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. பர்த்டேக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 monthsலேருந்து ஒரு 1 year கிட் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. தாரியாவுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி அங்கே ட்ரெஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தான் வந்து இருந்துச்சு. தாரிகாவுக்கு எதுவுமே வந்து ஃபிட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மலாக வந்து கேஷுவல் வியர் மாதிரி பனியன் கிளாத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஷர்ட்ஸு, இல்லை நார்மல் ஃப்ராகு இந்த மாதிரி தான் இருந்துச்சோ இல்லையா, ஒரு கிராண்டாக பர்த்டேக்கு போடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு சரி இங்கே எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3rd ஃப்ளோர்லேருந்து அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பதினி கான்செப்ட் சென்டர் அப்படிங்கிற இன்னொரு ஷாப் வந்து இருக்குது. சரி அங்கே போயாவது பார்ப்போம், அங்கேயாவது பாப்பாவுக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். ஸோ அங்கே வந்தோடனே ஒரு கார்னரில் தான் வந்து பாப்பா கிட்ஸ்க்கு செக்ஷன் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏஆனை வந்து கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 2 to 3 years அந்த ஏஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்துச்சு. பட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பிங்க் கலர், ஒரு லைட் பர்பிள் கலர் அண்ட் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர், 3 கலரில் தான் வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வந்து இருந்துச்சு. பட் அந்த 3மே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே.
ஸோ வெளியில் போகிறது அப்படின்னா வந்து ஓகேவாக இருக்கும் அந்த ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா. பட் ஆனால் பர்த்டே அப்படிங்கும்போது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து யோசித்தோம். ஸோ அதனால் 2 பேர்த்துக்குமே வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகலை. ட்ரெஸ் எதுவுமே வந்து அவளுக்கு செட் ஆகலை அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டு சரி மிட் வேலிக்குள்ளேயே வேறு எங்கெல்லாம் வந்து கிட்ஸோட ட்ரெஸ் ஷாப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ ஒரு 2-3 ஷாப்ஸ் இருந்துச்சு. சரி நான் அதுக்குள்ளேயும் போய் பார்த்தோம். பட் ஆனால் அங்கேயுமே வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஒரு பர்த்டேக்கான அந்த கிராண்டான ஒரு ட்ரெஸ் எங்களுக்கு அந்த ஷாப்லேயுமே வந்து கிடைக்கல. ஸோ ஒரு 2 ட்ரெஸ் வந்து கிடச்சிச்சு. பட் அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நார்மலாக ஓகேவாக இருக்கணும் எங்களுக்கு ப்ரைஸ். பட் ஆனால் வந்து கிராண்டாக இருக்கணும். அந்த 2 விஷயம் வந்து நாங்கள் வந்து யோசித்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து மிட் வேலியில் வந்து கிடைக்கல. டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. ஸோ இந்த சண்டே விட்டோம்னா எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிட் வேலியிலேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பி அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெவிலியன் மாலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பெவிலியன் மாலில் நாங்கள் ஆல்ரெடி வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கோம். நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸு. அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் பெவிலியனில் தான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட் இயர் பர்த்டேவோட ஷாப்பிங் வ்ளாகுமே நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ எப்படி இருந்துச்சு பெவிலியனில் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெவிலியன் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ கார் வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துடலாம். ஸோ இந்த பெவிலியன் மால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மால். இங்கே வந்து ரொம்ப பெருசு அப்படின்னே வந்து சொல்லலாம். மிட் வேலியே வந்து 4 மடங்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பெவிலியன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்டு பிராண்டடாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு வேறு எங்கே போய் வந்து எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி இங்கே எடுத்தங்காட்டி சரி இங்கேயே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெவிலியனோட ஒரு சைடு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்து தான் இதுதான் வந்து தெரியும். நான் வந்து ஒரு சைடு மால் தான் வந்து இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து 4 சைடும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சைடில் நடந்து போகிறது தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கும். பட் ஆனால் பார்க்கும்போது அது அவ்வளோ பெருசாக வந்து தெரியாது. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்சன் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸு அங்கே தான் வந்து போகிறோம். பார்ட்சன் எலைட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து க்ரீம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு மேலே ஃப்ளோரில் வந்து உள்ளேயே வந்து போகலாம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போனோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வந்து லேடிஸ் செக்ஷன். ஸோ நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து லேடிஸ்க்கு தேவையானது எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே கேட்டால் நெக்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து கிட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போனோம். எஸ்கலேட்டர்லேருந்து மேலே வரவே எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வச்சுருந்த அந்த பீச் கலர் வந்து கண்ணுக்கு பட்டுருச்சு. ஸோ இதுவே சூப்பராக இருக்குது. எப்படியும் தாரியாவுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல பர்த்டே ட்ரெஸ் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டு வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அங்கே நிறைய வந்து ட்ரெஸ் பார்த்தோம். ஸோ எல்லாமே அங்கே ஏவனை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை நல்லா பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 4-5 ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் பாப்பா இப்போ போட்டிருக்கா இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ் தான். ஸோ மேலே ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ கீழே ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ் அவளுக்கு வந்து க்யூட்டாக இருந்துச்சு. கீழெல்லாம் வந்து நல்லா புஃப்னு இருக்கங்காட்டி அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல் கலரில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லுக் வந்து இல்லை. ஸோ அந்த ஒயிட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கீழே வந்து நல்லா புஃப்னு இருந்தங்காட்டி அது ஓரளவுக்கு நல்லா கிராண்ட் லுக் இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு லைட்டாக வந்து பேஸ்டல் கலர், வேறு எந்த ஒரு சூப்பராக ஒரு ஹைலைட்டுமே வந்து எதுவும் இல்லாதங்காட்டி இது வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அவளுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா புதுசாக போடுறங்காட்டி ரொம்ப வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ட்ரெஸ்ஸே வந்து மாற்றுறதுக்கே விட மாட்டேன்ட்டா. ஸோ அடுத்தது தேர்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் பிங்க் அண்ட் பீச் மிக்ஸ்டு கலர் தான். ஸோ இது வந்து மேலே நெக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹேண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
பட் ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப வந்து கிராண்டாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தாரிக்கா அங்கெல்லாம் போகக்கூடாது, ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது, வா முடியா. அடுத்து செலக்ட் பண்ண இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பிங்க் பீச் மாதிரி தான். ஆனால் அதுலேயே வந்து மேலே வந்து நெட் இருக்க மாதிரி, அதில் வந்து ஜமிக்கி ஒர்க் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸு. லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது வந்து லைட் ப்ரௌன் வித் சாண்டல் கலரில் இருக்க மாதிரி ஒரு ஃப்ராக் தான். ஸோ இது வந்து கீழே ஃப்ராக் பார்த்திங்கன்னா 2 லேயரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ ஆனால் இதை வந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் தான் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணல. ஸோ மீதி 4 ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்கும் பிடிச்சது, எனக்கும் நவீனுக்கும் பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ கலரில் தான் வந்து பிடிச்சிருந்துச்சி. பாப்பாவுமே அது போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தா. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் பண்ணோம். ஸோ ஃபைனல் பண்ணிவிட்டு அது ப்ரைஸ் கேட்குறோம், 300 ரிங்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ருப்பீஸில் வந்து 5000 ருப்பீஸு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கீழே வந்து புஃப்னு ஒயிட் கலரில் இருக்குது, மேலே வந்து ஒரு கிளிட்டரிங் ஷேடில் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வேறு எந்த ஜமிக்கி ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ ரொம்ப ப்ளைனாக தான் இருக்குது. அதுக்கு வந்து 300 ரிங்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லி தான். ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஒர்த் கிடையாது. ஸோ ஒரு 150 அந்த ரேஞ்சில் இருந்திருந்தால் கூட வந்து எடுத்திருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டி அதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் தான் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. தாரிக்காக்கும் வந்து போடும்போது சூப்பராக இருந்துச்சு. மற்ற ட்ரெஸ் வேறு எதுவும் வந்து எங்களுக்கு பிடிக்கல. ட்ரெஸ் வந்து நாங்கள் நினச்சி பார்த்த மாதிரி வந்து இல்லை. ஸோ அதனால் ட்ரெஸ் வந்து பெவிலியன்லேயும் வந்து எடுக்கல. ஸோ அங்கேயே வந்து ஷூஸ் இருந்துச்சு, சரி ஷூஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸ் பார்த்தோம். ஸோ ஷூஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதனால் அவளுக்கு வந்து ஷூஸ் மட்டும் வந்து எடுத்தோம். இது மாதிரி ஃபேன்சியாக இல்லாமல் பர்த்டேக்கு மட்டும் போடுற மாதிரி இல்லாமல் எப்போவுமே ரெகுலராக போட்டுக்கிற மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு பிங்க் கலர் ஷூ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தாரிகா போட்டிருப்பா இந்த பிங்க் ஷூ தான். ஸோ அது வந்து ரெகுலர் யூஸ்க்கும் வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி பர்த்டேக்கும் வந்து போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அங்கேயே வச்சிரு, அங்கேயே வச்சிரு, யாவது வந்து பெவிலியனில் ட்ரெஸ் கிடச்சிரும், நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம். பட் ஒரு ட்ரெஸ் ஓகேவாக இருந்துச்சு, பட் அது ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லிட்டில் இண்டியா தான் வந்து போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது, சரி அங்கேயே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்புனோம். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து அப்செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து வீக்கெண்டு, இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா வீக் டேஸில் வந்தோன்னா ரொம்ப வந்து நைட் டைமில் வந்தோன்னா ரொம்ப நேரம் வந்து சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எதுவுமே வந்து செட் ஆகலை. சரி லிட்டில் இண்டியாலையாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ லிட்டில் இண்டியா வந்தாச்சு. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வர வழியில் மெட்ராஸ் பேக்கரி அப்படின்னு ஒரு பேக்கரி வந்து ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி கொஞ்சம் லைட்டாக வந்து பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வெஜ் பப்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரீம் பண்ணெல்லாம் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு தாரியாக்கும் அப்படியே வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக ஏற்றிட்டு மறுபடியும் வந்து ஷாப்பிங்கை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இருட்டே ஆயிடுச்சு. லிட்டில் இண்டியாலையும் ஃபுல்லாக வந்து ரதி சில்க்ஸு, அதுக்கப்புறம் ராஜி சில்க் பேலஸு, பாலிவுட்டு நிறைய கடையை ஏறினோம். ஃபுல்லாக 2 ரோமே வந்து ஃபுல்லாக வந்து ஏறினோம். ஒரு சின்ன கடை கூட வந்து விடல, எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி ஃபுல் ஃப்ராக் இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்டோம்.
பட் எங்கேயுமே வந்து ஃபுல் ஃப்ராக் இல்லை. ஒரே ஒரு கடையில் ரதி சில்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 6 months பேபி 1 year பேபி போடுற மாதிரி அந்த நீ லென்த் இருக்கிற ஃப்ராக் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேட்குற மாதிரி வந்து ஃபுல் ஃப்ராக் வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் சண்டே வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஒரு மாதிரி நைட்டு வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. என்னடா அது இந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட வந்து இங்கே கிடைக்கல பர்த்டேக்கு போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்குது, கேர்ள் பேபி இருக்குன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் வந்து எடுப்பீங்க. ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷனுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷன், தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஃப்ராக் வந்து நீங்கள் எந்த கடையில் எடுப்பீங்க இங்கே இன் அண்ட் அரௌண்ட் கேஎல்ல அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். சீரியஸாக எனக்கு எங்கே போய் எடுக்கிறதுனே எங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மண்டே நேற்று தான் வந்து போய் நவீன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹனிஃபா போய் அங்கே தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு. ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பர்த்டே அன்னைக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறத மலேசியாவில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.